இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, உச்ச நீதிமன்றத்திலேருந்து வந்திருக்கோம். ஒரு அசத்தலான புதிய நிரந்தர அரசு வேலையை தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலையோ அவங்களாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான அஃபிஷியல் ஜாயினிங் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி அப்படின்னா பிஇ படிச்சிருக்கணும். இவங்க வந்து என்ன கேட்டகரியிலேருந்து ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, அசிஸ்டன்ட் கேட்டகரியில் தான் ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி என்ன இருக்குன்னா 72,430 இருக்கும். அது போக எக்ஸ்ட்ரா அலவன்சஸும் உண்டு. இதுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான மோடு எப்படின்னா, நீங்கள் ஆன்லைன் மோடில் மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் தான். சரி வாங்க, இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன வேகன்சிக்கு ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க நோட்டிஃபிகேஷன் இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். அதாவது இது வந்து ஒரு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஜாப்க்கான அஃபிஷியல் ஷார்ட் நோட்டிஃபிகேஷன். இது வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னா, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்கு. இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இந்த ஜாப்புக்கு வந்து எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கான வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் டென்டேட்டிவாக 241 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு மேலே ஆகலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா இந்த ஜாப்க்கான அஃபிஷியல் ஷார்ட் நோட்டிஃபிகேஷன். இந்த ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னா, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்குது. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலும் இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கான வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 241 வேகன்சிஸ் வந்து டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஜாப்க்கான வேகன்சிஸ் வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இவங்க வந்து என்ன போஸ்ட்டுக்கு வந்து ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு வந்து ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கான ஸ்டார்டிங் பேசிக் சேலரியை பொறுத்த வரைக்கும், பேசிக் பேயை பொறுத்த வரைக்கும் 35,400 இருக்கும். அதுவே உங்களோட அலவன்சஸ்லாம் ஆட் பண்ணி சேர்த்தோம்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் மந்த் சேலரியே 72,040 வந்து உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சுக்கணும். அது போக உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் உங்களுக்கு ஏதாச்சும். அதுபோக டைப்பிங் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 35 வேர்ட் பெர் மினிட் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீடு உங்களுக்கு இருக்கணும். இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கவங்க வந்து எலிஜிபிள். அது போக உங்களுக்கு வந்து இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் தான். இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து இனிமேல் ஃபியூச்சரில் வரும். அதை வந்து நம்ம எங்கே அப்டேட் பண்ணுவாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்துட்டால் நம்மளோட சேனலே அதுக்கான வீடியோவும் போடுறோம். எப்படி அப்ளை பண்ணணும், என்ன மாதிரி அப்ளை பண்ணணும், என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னையிலேருந்து என்ன வரைக்கும் அந்த ஜாப்க்கான டீட்டெயில்ஸ் வந்து வந்திருக்குது, எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அந்த வீடியோவில். தேங்க்யூ.